ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாட்டிலில் பாதாம் மில்க் போட்டு சேல்ஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை ப்ளஸ் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்து பிஸ்னஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்டில் ரோஸ் பாதாம் மில்க் சரிங்களா. ஏற்கனவே ஒரு வீடியோவில் போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஸ் மில்க் பாட்டிலில் போட்டு காமிச்சேன். எல்லாமே நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரியா. நம்ம கடையில் ரோஸ் மில்க் பாட்டிலில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், பாதாம் மில்க் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்கலாம், எப்படி எல்லாத்தையும் ஒரே டைமில் சேல்ஸ் பண்ணால் ஒன்று ரோஸ் மில்க் வைப்பேன், இல்லைனா பாதாம் மில்க் வைப்பேன் சரியா. ரெண்டும் வச்சா தான் அந்த கன்ஃபியூஷனில் ரெண்டுமே அந்த 3 நாளைக்கு மேலே வந்துடும். அதனால் கரெக்டாக 3 நாளில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ஒன்று தான் இந்த பால் சேர்ற மாதிரியானதெல்லாம் வைப்பேன். ஏன்னா ரொம்ப கவனமாக கரெக்டாக 3 நாளில் சேல்ஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு தேவையானது இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு 20 பாட்டிலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் மில்க் பாட்டில் வீடியோவையும் பாருங்கள். பாட்டில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கழுவணும், மாதிரி சூடு தண்ணியில் கழுவிணும். மூடிலையும் அதே மாதிரி பச்சை தண்ணி லைட்டாக, அப்புறம் லைட்டாக வெதுவெதுப்பான வெந்நி சரியா, ரெண்டுலேயும் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அடுத்து பாதாம் சரியா, பாதாம் பருப்பும் ப்ளஸ் முந்திரி பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாட்டிலுக்குள்ளே போடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்ன அளவுனா, உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக தெரியணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பாதாம் மில்க்குள்ள வீடியோவில் லிங்க்கில் தரேன், ரோஸ் மில்க்குள்ள வீடியோலாம் தரேன். அது நான் பால் சக்கரைலேருந்து தண்ணி சக்கரைலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ நான் இதில் 1 லிட்டருக்கு 2 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் சரியா. இப்போ எசன்ஸ் மட்டும் சேர்க்க போகிறோம். இது எசன்ஸ் சேர்க்கறது தண்ணி சேர்க்கறதுலாம் நல்லா டீட்டெயிலாக வேணும்னா லிங்க்கில் தந்திருக்கேன், எல்லா வீடியோவையும் பாருங்கள். பாதாம் மில்க் அதாவது ஃபஸ்ட்டு பால் சூடு பண்ணுறதுலேருந்து தண்ணி சேர்க்கறதுலேருந்து எசன்ஸ் சேர்க்கறதுலேருந்து எல்லாமே அதில் இருக்கும். சுகர் சேர்க்கறதுலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ அது திரும்ப அது பண்ண வேண்டாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் பாலை சேர்த்தாச்சு, தண்ணியை சேர்த்தாச்சு, சுகரை சேர்த்தாச்சு. 3 லிட்டருக்கு 600 ml சுகர் சேர்த்து இப்போ நம்ம எசன்ஸ் மட்டும் விட்டுட்டு டைரெக்டாக பாட்டிலில் விட போகிறோம் ஓகேயா. எசன்ஸ் 1 லிட்டருக்கு 1.25 ml 1.25 ml 1.30 ml வரை விடலாம். நம்ம 1.25 ml 3 ஸ்பூன் விட போகிறோம் சரியா. இது 1.25 ml ஸ்பூனு ஓகே. உங்களுக்கு பார்க்க தெரியுதுல ரைட். 1 2 3 ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு 4-5 சொட்டு விடலாம் சரியா. பாதாம் மில்க் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் ரைட் ஓகே. இப்போ பாதாம் எசன்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ பார்க்க ஒரு லைட்டான ஒயிட் எல்லோ அந்த கலரில் வரும். கேமராவில் நல்லா எல்லோவாக தெரியும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாட்டிலில் விட போகிறோம். பாட்டிலில் நம்ம ஒரு 180 ml அந்த மாதிரி கணக்கில் தான் விடுவோம் சரியா. இது 200 ml பாட்டிலு. இந்த கேப்பு எங்கே வாங்கணும், பாட்டில் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரோஸ் மில்க் வீடியோவில் சொல்லிட்டேன். திரும்பவும் அதை நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாட்டில் உங்களுக்கு எப்படி நட்ஸ் சேர்த்து எப்படி பண்ணணுங்கிறத ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிச்சிடுறேன் சரியா. இப்போ நம்ம பாட்டிலை எடுத்துகிட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டணும் சரியா. ஒரு கையில் எவ்வளோ சேருதோ ஒரு 3-4 பிஞ்ச் அளவு மட்டும் நட்ஸ் போட்டுட்டு இந்த ஃபோனாலே அதே மாதிரி கழுவி வச்சு விடணும். இப்போ நம்ம பாதாம் மில்கை உள்ளே விட போகிறோம். இது 200 ml பாட்டிலு. நம்ம ஒரு 180 ml அந்த மாதிரி தான் விடுவோம். 180 ml 175 ml அந்த அளவு தான் விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாதாம் மில்கை ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப் வச்சு டைட் பண்ண போகிறோம். இந்த கேப் டைட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்படி பண்ணால் அப்படி உள்ளே போயிடும். திரும்ப போய் லாக் பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்கும் ஓகே. இப்போ லாக் ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம பாதாம் மில்க் ரெடி. நம்ம நட்ஸ் போட்டதெல்லாம் இப்படி மிதக்கு பாருங்கள், பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் சரியா. இதை நீங்கள் உங்கள் ஊரில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ரூபா கண்டு சேல்ஸ் பண்ணுங்கள். 20 ரூபாய்க்கு கீழே பாதாம் மில்க்லாம் கொடுக்க வேண்டாம். யாருமே 20 ரூபாய்க்கு கீழே கொடுக்கல சரியா. இது நமக்கு நேச்சுரல் பாதாம் மில்க் சரியா. பாலை கறந்து நம்ம லைவாக பண்ணுறோம். எந்த வித கெமிக்கல் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. எசன்ஸ் ஆர்கானிக் எசன்ஸ் முடிஞ்சால் வாங்கிக்காங்க. உங்களுக்கு கேட்டு பாருங்க, ஆர்கானிக் எசன்ஸ் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபா பாதாம் மில்க்கு. நம்ம கடையில் இப்படி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா, இப்போ வந்து இன்னொரு பாட்டில் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நட்ஸ் சேர்க்குறேன், டோனில் வைக்கிறோம், பாதாம் மில்க்கு விடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் மில்க் ரெடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் பாதாம் மில்க், ரோஸ் மில்க் நல்லா சேல்ஸ் ஆகும். நான் வந்து இதில் வெறுமனே எப்படி சேல்ஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து FSSAI நம்பர், என் நம்பர், ஒரு பேர் எல்லாம் வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவேன். சரியா, அதை நான் இந்த இடத்துல காட்ட முடியாது. நீங்களும் இந்த மாதிரி ரெகுலராக சேல்ஸ் பண்ணணுன்னா ஒரு FSSAI நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ வந்து வேகமாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா பாதாம் மில்க்கையும் பாட்டிலில் போட்டு முடித்தாச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் இப்படி நார்மலாக வச்சுருக்கலாம் பார்த்தா அந்த பாதாம் கொட்டையோட அந்த கருப்பு கலர் வந்து அப்படி ஒரு நட்ஸ் மிதக்கிறது வந்து பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் மளிகை கடையில். நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப லாபம். ஏன்னா நம்ம 20 ரூபாய்க்கு கீழே எதாவது சேல்ஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஏரியாவுக்கு தக்கன நீங்கள் ரேட்டை கூட்டி வேணாலும் வேணுங்களே வரீங்க, இது வந்து குறைச்சி விற்காதுங்க. இதோட செலவெல்லாம் என்ன சொல்லுவேன், 1 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி, ஃபுல் க்ரீமை வச்சுக்கிட்டா 75 ரூபா பால். சரிங்களா, நார்மல் மாட்டுப்பால்னால் 50 ரூபா, 45 ரூபா. அவங்க ஊரில் என்ன ரேட்டோ அதை இது பண்ணிக்காங்க. பாட்டிலுக்கு ஒரு 3 ரூபா ஒரு பாட்டிலுக்கு. சரிங்களா, அப்போ நான் வந்து இதில் 20 பாட்டில் இருக்குது, 60 ரூபா. நீங்கள் வந்து பால் வந்து ஃபுல் க்ரீமே கனெக்ட் பண்ணிக்கிடும். சரிங்களா, 75 ப்ளஸ் ஒரு 60 போட்டுட்டு பிறகு சீனி ரைட்டா. சீனி வந்து ஒரு 600 கிராம் 600 கிராம் சீனி வந்து ஒரு 30 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க. சரியா, 105, 165. கேஸுக்கு ஒரு 30 ரூபா கணக்கு பண்ணிக்காங்க, 195. எசன்ஸுக்கு ஒரு 10 ரூபா போட்டுக்காங்க, 205. அவ்வளோதான். நம்ம மேன் பவர்லாம் இதில் சேர்க்க வேண்டாம். இது நமக்கு நல்ல லாபம் தான். லாபம் தான் நம்ம சம்பளம், நம்ம மேன் பவர். சரி, அதை கணக்கு பண்ணிக்காங்க. நீங்கள் 20 ரூபா சேல்ஸ் பண்ணால் இது 400 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து இது 200 ml பாட்டில். அந்த ரோஸ் மில்க் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் வந்தால் தான் 200 ml. இதில் வந்து 170, 175, 170 ml, 168 ml இவ்வளோ தான் நம்ம ஊற்றுறோம். சரியா, 200 ml பாட்டிலில் கம்மியாக தான் ஊற்றுறோம். நமக்கு அவ்வளோதான் கட்டுப்படி ஆகும். ஃபுல்லாக ஊற்றினா கட்டுப்படி ஆகாது. சரியா, பாட்டிலோட கவுண்டிங் குறையும், ரேட்டை கூட்டி விற்க முடியாது. இந்த மாதிரியான நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடை இல்லை, கடை சேல்ஸ் பண்ண முடியலன்னா கூலர் பாக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், லிங்க்கில் தரேன், அதில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ரஸ்னா போட்டு விற்கிறது, ரோஸ் மில்க் போடுறது, இந்த பாதாம் மில்கில் ஃபஸ்ட்டு பாதாம் மில்கில் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக இருக்கும். நான் வந்து லிங்க்கில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் பிஸ்னஸை மேலே வளர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.